சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சப்போர்ட்டிவ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏதாவது புரியலனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், அதாவது டெய்லரிங். இப்போ நமக்கு தேவையானது நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் நான் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த டெய்லரிங்க்கு பேசிக்காக நம்ம கற்றுக்கும் போது தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸு அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ச் டேப்பு. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இன்ச் டேப்பு. இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும். அதாவது ஒன்று தள்ளி தள்ளி இருக்க மாதிரி இருக்கும், ஒன்று கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். தள்ளி தள்ளி இருக்கிறது தான் இன்ச்சஸ்ஸு. இந்த கிட்ட கிட்ட இருக்கிறது பேர் வந்து சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ச்சஸ். அதாவது இப்போ இந்த இன்ச்சஸ் எப்படி யூஸ் பண்ணோம்னா, இப்போ டெய்லர் கடையில், அதாவது டெய்லரிங் தெரியாத யார் போனாலுமே, இப்போ உங்களுக்கு லூஸ் வேணும்னா என்ன பண்ணீங்க, 1 இன்ச்சு லூஸ் விடுங்க, 1/2 இன்ச்சு லூஸ் கொடுங்க, 1 இன்ச்சு இறக்க கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதே இந்த இன்ச்சஸ் தான். அதனால அளவெடுக்கிறது, மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது இன்ச்சஸ் தான். அப்போ நமக்கு எதுக்கு சென்டிமீட்டர்னு பார்க்கும்போது, இப்போ துணியோட கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு துணியோட கரை பகுதியை இப்படி நம்ம அளந்தோம்னா, இப்போ ஒரு பிளவுஸுக்கு 80 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த 80 இருந்ததுன்னா இதில் அளவு எடுக்கும்போது தான் 80 வரும். அதாவது டெய்லர் துணியில் துணி கட் பண்ணி தரவங்க எல்லாமே இதில் அளந்து தான் கொடுப்பாங்க. சரி, நமக்கு என்ன யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சுடிதார் தைக்க போகிறோம், அவங்களுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சுடிதாரோட உயரத்தை இதில் எடுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100க்குள்ளே தான் எல்லாருக்குமே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் 2 தடவை 100னா 1 மீட்டர்னு அர்த்தம். 2 மீட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு சுடிதார் டாப்பு தச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் குட்டியாக கிடைக்கும். இன்கேஸ் ஸ்லீவ் பெருசாக வேணும்னா எவ்வளோ ஸ்லீவோ அதையும் சேர்த்து அளந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கணும். இதுதான் இந்த சென்டிமீட்டரோட வேலை. இதே மாதிரி தான் பேண்ட் நீங்கள் தைக்கணும்னாலும் மென்ஸோட ஷர்ட்லேருந்து எல்லாமே இதுதான். இன்ச் டேப்போட யூசேஜை பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசர். சிசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிசரை வச்சு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு 3 சிசராவது தேவை. பெரிய சிசர் பார்த்தீங்கன்னா துணி கட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே சிசரில் ஒரு சின்ன ஹோலும் பெரிய ஹோலும் இருக்கும். சின்ன ஹோலில் 1 ஃபிங்கரையும் பெரிய ஹோலில் 4 ஃபிங்கரையும் விட்டு துணியை இப்படி விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். துணிக்கு கட் பண்ணுற சிசரை பேப்பருக்கு கட் பண்ணக்கூடாது, பேப்பருக்கு தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி தைக்கும் போது வர நூலை கட் பண்ணுறதுக்காக ட்ரிம்மர்னு நம்ம தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிசரோட லைஃபும் நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நூலை கட் பண்ணும்போது இந்த சிசரில் தெரியாமல் துணியை கட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரிம்மரில் இந்த மாதிரி ட்ரிம்மரும் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபின் வைண்டர். இது பாபின் வைண்டர். எப்பவுமே நம்ம மிஷினில் தைக்கும்போது மேலே நம்ம இந்த ஸ்பூல் பின்னில் நூலை போடுவோம், பத்தாததுக்கு பாபின்லேயே நம்ம நூல் சுற்றி போடுவோம். இந்த நூல் சுத்தத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பாபின் வைண்டர். இதை இப்படி போட்டுட்டு இப்படி வச்சு நம்ம சுற்றினா போதும். இதில் இன்னொரு பர்பஸ் என்னன்னா, இப்போ நம்ம இப்படி சுற்றி வச்ச நூலை இதுலேயே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டுப்பட்டு திரும்ப நூலை சுற்றி சுற்றி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால இதுலேருந்து மாற்றி இதில் சுத்துறதுக்கும் நம்ம இப்படி சொருகி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் யூசேஜாக நம்ம இந்த மாதிரி இருக்கிற பாபின் வைண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பேர் கேஸு. மிஷினில் நீங்கள் பாபின் போடுறதுக்கு இந்த கேஸ் இல்லாமல் லாக் ஆகாது. இந்த கேஸ்குள்ளே இப்படி போட்டுட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணி மிஷினுக்கு கீழே போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறது, இதை ரிமூவ் பண்ணி கழட்டுறதுக்கும் இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீடில். மிஷின் நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மிஷினோட நீடில் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் ஒரு பக்கம் ரவுண்டாகவும் இருக்கும். இந்த நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பெரிய மிஷினாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும், இதில் தான் நம்ம நூல் கோப்போம். அதே மாதிரி ஹெம்மிங்கு அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஹேண்ட் நீடில் நமக்கு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா த்ரெட்டர். இப்போ நமக்கு நூல் கோக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி த்ரெட்டர் கிடைக்குது, அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நூல் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், அதாவது வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கை நடுங்குச்சுன்னா இப்படி கோக்கும் போது கோக்க வராது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த த்ரெட்டரில் கம்பி மாதிரி இருக்கும், இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இப்படி கிட்ட வச்சு இப்படி தள்ளினாலே போதும், உள்ளே போயிடும்.
அதுக்கப்புறமா இந்த பெரிய ஹோல்குள்ள இதை விட்டுட்டு இப்படி இழுத்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியா வந்துடும். இது திரும்பி ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா திம்பிள் சொல்லுவாங்க, அதாவது அங்குஸ்தான். எதுக்குன்னா ஹெம்மிங்லாம் பண்ணும்போது இந்த கையில ஊசி நிறைய தடவை குத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இதை நம்ம சொருகிட்டு ஹெம்மிங், ஏன்னா பிளவுஸ்னு ஆரம்பிச்சாலே கண்டிப்பா அதை ஹெம்மிங் பண்ணி தான் ஆகணும். இப்படி பண்ணும்போது நமக்கு கை வந்து இன்ஜர் ஆகாது. அப்ப நம்ம நிறைய தைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து த்ரெட்டர். இது எதுக்காக அப்படின்னா இப்ப தப்பா தச்சிட்டோம்னா பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. இந்த இடத்துல இருக்கிற பிளேடு பாத்தீங்கன்னா நூலை இதுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு யூசேஜும் பாத்தீங்கன்னா ஷர்ட்ல வர பட்டன் ஹோல், அதாவது பட்டனுக்கு ஆப்போசிட்ல பண்ற பட்டன் ஹோலை தச்சுட்டு இது வழியா நம்ம ஓப்பனும் கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இது வந்து ட்ரெஸ் பின். இப்ப நீங்க புதுசா தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா துணி நகர்ந்து நகர்ந்து போகுது, நகராம இருக்கணும்னா இந்த ட்ரெஸ் பின்னை எடுத்துட்டு, இல்ல ஒரு ரவுண்டு நெக் ஒன்று தைக்கிறீங்கன்னாலும் ரவுண்டை போட்டுட்டு இந்த ட்ரெஸ் பின்னை இப்படி சேர்த்து குத்திட்டு வந்தீங்கன்னா துணி வந்து நழுவே நழுவாது. சிந்தட்டிக் துணியெல்லாம் நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இதுல வச்சு நம்ம ட்ரெஸ் பின்னை வச்சு குத்தி வச்சுக்கிட்டு அப்படியே தைக்கலாம். இந்த ட்ரெஸ் பின்னெல்லாம் சேஃப்டியா வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நீடில்ஸையும் நம்ம குத்தி வச்சுக்கலாம். சீக்கிரம் மிஸ் ஆகாம நமக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். சட்டுன்னு தேவைன்னா இப்படி இதுல இருந்தே நம்ம கூட எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்னையும் இப்ப பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மார்க்கிங் சாக். கண்டிப்பா இந்த மார்க்கிங் சாக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வரையறதெல்லாம் ரொம்ப ஈஸியா வருங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நீங்க போடணும்னாலும் ஈஸியா இருக்கும். மற்றபடி சாக்லாம் பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும், ரவுண்டா வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இப்படி மெலிஸா வரும். அப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயும் இந்த இப்படி திக்னஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கட் பண்ணுவீங்களா இங்கே கட் பண்ணுவீங்களான்னு ஒரு டவுட் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் லைனாக கிடைக்கும். அதனால இந்த மார்க்கிங் சாக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேர் ட்ரேசிங் வீல். இது எதுக்காகனா இது பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் வீல். இந்த மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணி எனக்கு இது சாக்கா இருக்கு, இப்படி வேண்டாம், ஆனால் இது கண்டிப்பாக போயிடும், பட் இருந்தாலும் எனக்கு இப்படி வேண்டான்னா நீங்கள் எங்கே கட் பண்ணணும் எங்கே மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் அழுத்தி இப்படி ரோல் பண்ணீங்கன்னா இதை பாருங்க டாட்டட் லைன்ஸ் மாதிரி வந்துடும். இது என்ன ஆயிடும்னா நீங்கள் இதில் கட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரவுண்டு வேணும்னா கூட இப்படி போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? அந்த மார்க்கு துணி ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நீடில் பெருசு. இது எதுக்காகனா இப்போ நெக்கு ஷேப்பு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா பா மாதிரி வர நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸை கொஞ்சம் திருப்பி விடணும். அது திருப்பி விடுறதுக்காக இது யூஸ் பண்ணீங்க. இது பண்ணீங்கன்னா வெளியிலலாம் வராது, துணி பிசுறு தெரியாது. அப்போ உங்களுக்கு வந்து துணியும் டேமேஜ் ஆகாது, ஸ்டிச்சிங்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ஸு, இது பார்த்தீங்கன்னா எல் ஸ்கேலு. ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நீங்களே வரையறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அதே மாதிரி இது சைடு ஷேப்புக்காக நம்ம பாடியோட, அதாவது சல்வாரில் பார்த்தீங்கன்னா ஷேப் வரும், அந்த பாடி ஷேப்பை வரையறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இதுவும் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்காக. பட் இந்த மாதிரி ஸ்கேல்லாம் நீங்கள் ஆப்ஷனல் வச்சுக்கோங்க. வரைய வரைய கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நல்லா புரியும். உங்களுக்கு இந்த மெட்டீரியலோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப பாருங்க. மெட்டீரியல் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக்கிக்கிட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். இது இல்லாம அதாவது பேசிக் ஐட்டம்னு இருக்கு பார்த்தீங்களா, மிஷின் எப்படி கம்பல்சரியோ அதே மாதிரி இந்த விஷயமும் கம்பல்சரி தான். கொஞ்சம் நீங்க இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி டிராஃப்டிங் பண்றது, எப்படி அதை கட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றதுலாம் சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா திரும்ப பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.